கிருஷ்ணரோட அவதாரம் 108 வாட்டி இருக்கு. அந்த 108 வாட்டி ரூபத்திலயும் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கிருஷ்ணர் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும்போது அந்த ரூபத்துல அவருக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா பொண்டாட்டின்னு சொல்லி பேரு வரும்போது மெயினா ருக்குமணி பேரு வரும். ஆனா அவருக்கு பூஜைகள் நம்ம பண்ணும்போது ருக்குமணி கிருஷ்ணர்னு நம்ம சொல்றது இல்ல கிருஷ்ணர் ருக்குமணின்னு சொல்லி நம்ம பூஜைகள் பண்றது இல்ல. ஆனா அவருக்கு நம்ம பூஜைகள் பண்ணும்போது ராதா கிருஷ்ணர்னு சொல்லிதான் நாம பூஜைகளே பண்ணுவோம். ராதா கிருஷ்ணர்னு நாம ஏன் சொல்றோம் தெரியுமா? கிருஷ்ணர் ராதாவை ரொம்ப விரும்பினாங்க. ஆனா கல்யாணம் ஆனது ருக்குமணிய கூட ஆயிடுச்சு. ஏன்னா கிருஷ்ணர் அவதாரம் எடுக்கிற முன்னாடி அவங்க ராமனா இருந்தாரு. ராமனுக்கு பொண்டாட்டி யாரு? சீதை. சீதையும் ராமனும் 14 வருஷம் வனவாசம் போனாங்க. 14 வருஷம் வனவாசம் போயிட்டு வந்துட்டு திரும்பி ஒரு சூழ்நிலை வந்தது, ஒரு 11 வருஷம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி. இந்த 11 வருஷம் பிரிஞ்சு இருந்ததுனாலதான் அடுத்த அவதாரம் அவங்க கிருஷ்ணரா எடுக்கும் போது சீதையா இருந்த ராதாவுக்கு அந்த 11 வருஷம் நல்ல ஒரு காதலனா இருந்தாங்க. விரும்பி கூட அவங்கனால கல்யாணம் பண்ண முடியல. ஏன்னா கிருஷ்ணர் அவதாரத்துல மனைவின்னு சொல்றது ருக்குமணி தான். ஆனா கிருஷ்ணர் ஒரு வரம் கொடுத்தாரு ராதேக்கு. அந்த வரம் என்னன்னு சொல்லி கொடுத்தாருன்னா, எனக்கு பூஜைகள் பண்ணும் போது என் பேரு சொல்ற முன்னாடி உன் பேரு சொல்லி பூஜைகள் பண்றவங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுப்பேன். அதுவும் இல்லாம வரப்போற கலியுகத்துல எல்லாருமே ராதே கிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க. யாருமே கிருஷ்ணர் ராதான்னு சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம கிருஷ்ணரை கும்பிடும் போது எப்பவுமே ராதாவை முதல்ல பேர் சொல்லி அவங்களுக்கு பூஜைகள் பண்ணிட்டு தான் கிருஷ்ணருக்கு நாம பூஜைகள் பண்ணணும். சோ இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ராமனா ஒரு 11 வருஷம் பிரிஞ்சு இருந்தத அடுத்த அவதாரம் எடுத்து கிருஷ்ணரா அந்த ராதைக்கு திரும்பி அந்த 11 வருஷம் ரிட்டர்ன் பண்ணாங்க. நாம மனுஷ பிறவி இந்த ஜென்மத்துல முன் ஜென்மத்துல என்ன பண்ணோமோ இந்த ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல நம்ம அன்புஜிதான் தீரணும். அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. இந்த வீடியோ கிருஷ்ண ஜெயந்தி வீடியோ தான். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.